சிவபெருமானின் முதல் திருவிளையாடல். தேவலோகத்தின் அரசன் யார் என்றால் தேவேந்திரன் என்று பச்சை கைக்குழந்தை கூட பதில் சொல்லிவிடும். அவன் தேவேந்திரன் என்றாலும் அவனுக்கும் சட்டத்திட்டங்கள் உண்டு. குறிப்பாக தலைமை பொறுப்பில் உள்ளவன் சட்ட திட்டங்களை மதித்து நடக்க வேண்டும். தனது பொறுப்பில் பலர் இருக்கிறார்களே என்ற அக்கறை வேண்டும். இல்லாவிட்டால் பதவி பறிபோய்விடும். தேவேந்திரனுக்கும் ஒரு நாள் அப்படி ஒரு நிலை வந்தது. பூலோகத்தில் புண்ணியம் செய்தவர்கள் தேவர் என்ற அந்தஸ்தை அடைகிறார்கள். பூலோகத்தில் அவர்கள் அடைய நினைத்த இன்பமெல்லாம் அங்கே கிடைக்கும். அதற்காக எதற்கும் ஒரு நேரம் காலம் உண்டல்லவா? அங்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் உண்டு. தேவேந்திரனுக்கு ஒரு நாள் கெட்ட நேரம் வந்தது. பெண்களின் வடிவில் தேவலோகத்தில் தேவர்கள் கூடி கழித்திருக்க நாட்டியத்தை ரசிக்க அப்சரஸ்கள் எனப்படும் தேவ கன்னியர் உண்டு. அவர்களில் ரம்பா, ஊர்வசி, திலோத்தமா ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். அவர்களின் நடனத்தை ரசித்துக் கொண்டிருந்த தேவேந்திரன் பல அப்சரசுகளின் அழகில் மயங்கி லயித்து கிடந்தான். அந்த நேரத்தில் தேவர்களின் குருவான பிரகஸ்பதி அங்கு வந்தார். இவர் யார் தெரியுமா? நவகிரக மண்டலத்தில் மஞ்சள் உடை உடுத்தி வடக்கு நோக்கி ஒரு சிற்பம் இருக்குமே, அந்த குரு பகவான் தான். இவரது பார்வை ஒரு இடத்தில் பட்டாலே நல்லது நடக்கும். அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். தேவேந்திரனுக்கு தான் கெட்ட நேரமாயிட்டே, இல்லாவிட்டால் பொறுப்புள்ள பதவியில் உள்ள ஒருவன் பெண்களுடன் பொது இடத்தில் கூடி கழிப்பானா? மறைவிடத்து விஷயங்கள் பொது இடத்தில் நடந்தால் யாரால் கண்கொண்டு பார்க்க முடியும்? பிரகஸ்பதி தேவேந்திரன் நிகழ்த்திய கூத்தை பார்த்து அப்படியே கண்ணை பொத்திக் கொண்டார். குரு பார்வையை மூடினால் நிலைமை என்னாகும் என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தேவேந்திரனுக்கு ஆரம்பமானது கெட்ட நேரம். பிரகஸ்பதி அப்படியே திரும்பி போய்விட்டார். தேவேந்திரன் தன் ஆட்டம் பாட்டத்தை முடித்துக்கொண்டு தனது அந்தரங்க அறைக்குள் செல்லும் வேளையில் தேவர்களில் சிலர் அவனை பார்த்தனர். தேவேந்திரா, குருநாதர் பிரகஸ்பதி வந்திருந்தார். தாங்கள் அந்நேரத்தில் இருந்த நிலை கண்டு கண்புத்தி வெளியேறிவிட்டார். உடனடியாக அவரை சந்தித்து மன்னிப்பு கேளுங்கள். குருவின் ஆதரவு இல்லாவிட்டால் தங்களுக்கு மட்டுமல்ல, தங்களை நம்பியிருக்கும் எங்களுக்கும் சிரமம் வந்து சேரும் என்றனர். தேவேந்திரன் கதியலங்கி விட்டான். குரு நிந்தை செய்தோமே, என்ன நடக்கப் போகிறதோ, உடனே அவரை சென்று பார்த்து வருகிறேன் என்று அவரது இல்லத்துக்கு தனது வெள்ளையானையான ஐராவதத்தில் ஏறி விரைந்தான். குரு அங்கே இருந்தால்தானே சிலருக்கு திருமணமாகாமலேயே இருக்கும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? குடும்பத்தினர் அல்லது முன்னோர் செய்த பாவத்தின் விளைவே அது. இவர்கள் மீது குருவின் பார்வை பட வேண்டுமானால் பெரும் பரிகாரங்களை எல்லாம் செய்தாக வேண்டும். தேவேந்திரனின் பார்வையில் குரு படவே இல்லை. தனது தலைமை சீடனே இப்படி இருந்தால் மற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? பெண் பித்தர்களான இவர்களுக்கு போய் பாடம் எடுத்தோமே என்ற வேதனையில் குரு மறைவான இடத்துக்கு போய்விட்டார். தேவேந்திரன் அவரை தேடியும் காணாமல் அவன் பிரம்மாவை பார்க்க ஓடினான். குரு அபச்சாரம் செய்து விட்டதை அவரிடம் சொன்னான். பிரம்மா ஒரு யோசனை சொன்னார். தேவேந்திரா, குரு நிந்தனை கொடிய பாவம். இதற்கு தகுந்த பரிகாரம் செய்தால்தான் அவர் உனக்கு தென்படுவார். அந்த பரிகாரத்தையும் நான் சொல்கிறேன் கேள். துவஷ்டா என்ற அரசுரன் ஒரு மகனை பெற்றிருக்கிறான். அவனது பெயர் விஸ்வரூபன். அவனுக்கு 3 முகம். மிகவும் கொடியவன். ஆனால் ஆச்சாரிய அனுஷ்டானங்களை சரியாக கடைபிடிப்பவன். அவனை உன் தற்காலிக குருவாக ஏற்றுக்கொள். வேறு வழியில்லை என்றார். குரு பார்வையில் இல்லாவிட்டால் கெட்ட நேரம் விடவே விடாது. இந்திரன் இதற்கு விதிவிலக்கா என்ன? பெரியவர்கள் ஒன்றை சொன்னால் அதை நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். தன்னிலும் உயர் பதவியில் உள்ள வேதநாயகனான நான்முகன் சொன்ன யோசனை இந்திரனுக்கு பிடிக்கவில்லை. தேவலோகத்துக்கு ஒரு அசுரனை குருவாக நியமிக்கச் சொல்கிறாரே, இவருக்கு என்ன ஆயிற்று என்று எண்ணியபடியே சென்றான். இருப்பினும் அவரது யோசனையை செயல்படுத்தாவிட்டால் அவரது பகையையும் சம்பாதிக்க நேரிடும். மேலும் தேவலோகத்துக்கு ஒரு குருவும் நிச்சயம் வேண்டுமே என்ற எண்ணத்துடன் விஸ்வரூபனை சந்திக்க அவனை வணங்கினான். என்ன இந்திரா, தேவலோகாதிபதி என்னை தேடி வந்திருக்கிறாய், என்ன விஷயம் என்றான். தங்களை குருவாக ஏற்க வந்துள்ளேன். தாங்கள் தேவலோக குருபதியை ஏற்க வேண்டும் என்றான். விஸ்வரூபனுக்கும் இதில் மனமில்லை. அசுரனான நான் தேவர்களுக்கு குருவாக இருப்பதாவது, இருப்பினும் தானாக வலையில் வந்து சிக்கிய மானை விட்டு வைக்கலாமா? சிங்கமாக இருந்து இந்த தேவர்களை ஒரு வழி செய்துவிட வேண்டும். 7 உலகிலும் அசுர கொடி பறக்க இதைவிட அருமையான சந்தர்ப்பம் ஏது என்று எண்ணியவனாய் பதவியேற்க சம்மதித்தான். ஆக மாணவனுக்கும் மனமில்லை, குருவுக்கும் வஞ்சக எண்ணம் என்ற ரீதியில் தேவர்கள் அசுரர்களின் கிடுக்கிப்பிடியில் சிக்கினர். ஒரு வழியாக விஸ்வரூபன் தேவர்களுக்கு குருவானான். தேவேந்திரனுக்கு தன் குலகுரு பிரகஸ்பதிக்கு செய்த துரோகம் மனதை அரித்து கொண்டே இருந்தது. அவரது அதிருப்தியில் இருந்து விடுபட்டு பாவம் நீங்குவதற்காக யாகம் ஒன்றை நடத்த எண்ணம் கொண்டான்.
தன்னுடைய விருப்பத்தை விஸ்வரூபனிடம் தெரிவித்தான். புதிய குரு விஸ்வரூபன் யாகம் நடத்த ஒப்புதல் கொடுப்பது போல நடித்து இதையே சந்தர்ப்பமாக்கி தேவேந்திரனை கொன்று தேவலோகத்தை நிரந்தரமாக கைப்பற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டான். ஒருவருக்கு குரு பார்வை இல்லாவிட்டால் துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். தேவேந்திரனுக்கு இந்த யாகத்தின் மூலம் பெரும் துன்பம் வந்து சேர இருந்தது. யாகம் துவங்கியது. விஸ்வரூபன் யாகத்திற்கு தலைமை வகித்தான். யாக குண்டத்தில் நெய்யை வார்க்கும் போது தேவர் குலம் தழைக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக அரக்கர் குலம் தழைக்க வேண்டும் என்று சொல்லி நெய்யை ஊற்றினான். மந்திரங்களை மனதிற்குள் உச்சரித்தான். அவன் என்ன செய்கிறான் என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியவில்லை. தேவேந்திரன் சுதாரித்து கொண்டான். தன் ஞான திருஷ்டியால் எதிரே அமர்ந்திருக்கும் விஸ்வரூபன் குரு என்ற போர்வையில் தனக்கு எதிராக மந்திரங்களை உச்சரிக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டான். அவனுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. தனது வஜ்ராயுதத்தை எடுத்து விஸ்வரூபன் மீது வீசினான். இந்திரனின் வஜ்ராயுதத்திற்கு தப்பியவர்கள் யாரும் இல்லை. விஸ்வரூபனின் 3 தலைகளையும் அது கொய்தது. அந்த தலைகள் 3 பறவைகளாக உருமாறி வானில் பறந்தது. எப்படியோ விஸ்வரூபனின் ஆவி பிரிந்து விட்டது. ஏற்கனவே பிரகஸ்பதியின் சாபத்தை பெற்றுக்கொண்ட இந்திரன் இப்போது புதிய குருவான விஸ்வரூபனையும் கொண்டு விட்டதால் பிரம்மகத்தி தோஷம் பற்றி கொண்டது. ஒருவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டால் அதற்கு மாபெரும் பரிகாரங்களை செய்தாக வேண்டும். அந்த பரிகாரங்களை எல்லாம் தேவர்கள் செய்தனர். இதன் மூலம் அந்த தோஷம் நீங்கியது. ஆனால் அசுரர்களின் பகையை அவன் அதிகமாக சம்பாதித்து கொண்டான். விஸ்வரூபனின் தந்தை துவஷ்டா இவர் தன் மகனை கொன்ற தேவேந்திரனை பழிவாங்க எண்ணம் கொண்டார். இதற்காக யாகம் ஒன்றை துவங்கினார். அந்த யாகத்தீயிலிருந்து பயங்கர ஆயுதங்கள், கோரைப்பற்கள், 40 கைகளுடன் ஒரு அரக்கன் தோன்றினான். அவனது கண்ணிலும் வாயிலும் விஷ வாயு வெளிப்பட்டது. அவன் துவஷ்டாவை வணங்கி நின்றான். தலைவனே, உன் கட்டளைக்கு அடிபணிந்து உன் முன்னால் நிற்கிறேன். உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு துவஷ்டா, சீடனே, உனக்கு விருத்திராசுரன் என பெயர் சூட்டுகிறேன். நீ இப்போது இருப்பதை விட பல மடங்காக உன் உருவத்தை வளர்த்து கொள்ளும் வரத்தையும் தருகிறேன். உன் உருவம் வளர வளர கோபமும் அதிகமாகும். அந்த கோபத்தை பயன்படுத்தி நீ தேவர்குலத்தை அழிக்க வேண்டும். குறிப்பாக என் மகன் விஸ்வரூபனை கொன்ற இந்திரனின் உயிர் எனக்கு வேண்டும். உடனே புறப்படு என ஆணையிட்டார். விருத்திராசுரன் தனது 40 கைகளிலும் பல்வேறு ஆயுதங்களை தாங்கி இந்திரனை தேடி புறப்பட்டான். விருத்திராசுரன் தன்னை நோக்கி வருவதை இந்திரன் அறிந்து கொண்டான். அவன் தனது வாகனமாகிய வெள்ளை ஐராவதத்தில் அமர்ந்து புறப்பட்டான். இருவரும் வானவழியில் சந்தித்தனர். கடும் போர் ஏற்பட்டது. இந்திரன் தனது வஜ்ராயுதத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவன். அதை விருத்திராசுரன் மீது அவன் எறிந்தான். ஆனால் அது அவனை எதுவுமே செய்யவில்லை. தன் கையில் இருந்த இரும்பு தடியால் வஜ்ராயுதத்தை தடுத்து நிறுத்திவிட்டான் விருத்திராசுரன். மேலும் அந்த தடியால் இந்திரனையும் தாக்கினான். இந்திரன் மயங்கி விழுந்து விட்டான். இந்திரன் இறந்துவிட்டான் என நினைத்த விருத்திராசுரன் துவஷ்டாவிடம் திரும்பி சென்று விட்டான். ஆனால் சிறிது நேரத்தில் இந்திரனுக்கு மயக்கம் தெளிந்து விட்டது. தான் உயிருடன் இருப்பது தெரிந்தால் விருத்திராசுரனால் ஆபத்து ஏற்படும் என பயந்து போன இந்திரன் சத்தியலோகத்திற்கு வந்து சேர்ந்தான். அங்கு பிரம்மாவை வணங்கி விருத்திராசுரனை கொல்வதற்குரிய வழி பற்றி கேட்டான். பிரம்மா அது பற்றி ஏதும் சொல்லவில்லை. தேவேந்திரனே, விருத்திராசுரனை கொல்லும் வழியே நான் அறிய மாட்டேன். அசுரர்களை கொல்லும் சக்தி ஸ்ரீமன் நாராயணனுக்கே இருக்கிறது. நாம் அவரிடம் சென்று யோசனை கேட்டு வரலாம் என்று சொல்லி வைகுண்டம் சென்றார். அங்கே திருமால் ஆதிசேஷன் மீது துயில் கொண்டிருந்தார். பரந்தாமனாகிய பெருமாளை இருவரும் பாடி துதித்தனர். திருமால் அவர்களிடம் என்ன காரணத்திற்காக வந்தீர்கள் என கேட்டார். அவர்கள் வந்த காரணத்தை விளக்கினர். திருமால் இந்திரனிடம், தேவேந்திரா, திருப்பாற்கடலை கடைந்தபோது நீ உனது ஆயுதத்தை ததீசி முனிவரிடம் கொடுத்து வைத்தாய். ஆனால் அதை திரும்ப வாங்க மறந்துவிட்டாய். நீ வருவாய் என காத்திருந்த மகிரிஷி வராமல் போனதால் அந்த ஆயுதங்களை விழுங்கிவிட்டார். அவை அனைத்தும் அவரது முதுகுத்தண்டில் சென்று சேர்ந்து விட்டது. அந்த மகரிஷியிடம் வேண்டி அவரது முதுகுத்தண்டை பெற்று அதை ஆயுதமாக பயன்படுத்தி போரிட்டால் விருத்திராசுரன் மடிவான். ஆனால் முதுகுத்தண்டை உனக்கு காணிக்கையாக கொடுத்து விட்டால் மகரிஷி இறந்து விடுவார். இனி அதை பெறுவது உன்னுடைய வேலை என்று சொல்லி ஆசிர்வதித்து அனுப்பினார். தேவேந்திரன் ததீசி முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த ஆசிரமத்திற்கு சென்றார். அவன் வந்த காரணத்தை அறியாத முனிவர் அவனை வரவேற்றார். ததீசி முனிவருக்கு இந்திரன் தான் கொண்டு வந்த மங்கள பொருட்களை சமர்ப்பித்தான். பெரியவர்களை பார்க்க வெறும் கையுடன் செல்லக்கூடாது. பழம், பூமாலை முதலானவற்றை வாங்கி செல்வது உத்தமம். தேவேந்திரன் அதையே செய்திருந்தான். அவன் வந்த காரணத்தை ததீசி முனிவர் கேட்டார். தேவேந்திரா, திடீரென என்னை தேடி வந்த காரணம் என்ன என்றார். ஒருவரிடம் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் முதுகு தண்டை கேட்பது என்றால் முதுகு தண்டை சாதாரணமாகவா எடுக்க முடியும்? உயிர் பிரிந்தால்தானே அது சாத்தியம். இருந்தாலும் நாராயணன் இப்படி சொல்லியிருக்கிறார் என சொல்லி அவரிடம் விஷயத்தை விளக்கினான் தேவேந்திரன்.
ததீசி முனிவரின் முகம் பிரகாசமானது. இப்படி ஒரு பாக்கியம் எனக்கா? தாராளமாக என் முதுகெலும்பை எடுத்துக்கொள் தேவேந்திரா. தேவர்களை பாதுகாக்க என் முதுகு தண்டு உதவுமென்றால் அதைவிட வேறு என்ன பேர் எனக்கு வேண்டும் என்று அகமகிழச் சொன்னார். உனக்காக உயிரையும் கொடுப்பேன் கண்ணே என்று காதலன் காதலியிடம், கணவன் மனைவியிடம் வசனம் வேண்டுமானால் பேசலாம். ஆனால் அதற்கு தயாராக இருப்பவர்கள் எத்தனை பேர்? ததீசி மனப்பூர்வமாக சம்மதித்தார். 10 உயிர் வாழ்வதற்கு உயிர் போகிறது என்றால் அது பற்றி கவலைப்படவே கூடாது. இங்கோ 33 கோடி தேவர்களின் உயிர் முனிவரின் முதுகுத்தண்டில் இருக்கிறது என்பதால் அவர் உளப்பூர்வமாக சம்மதித்தார். உடனடியாக அவர் யோகாவில் ஆழ்ந்தார். அவரது பிராணன் பிரிந்தது. பிறருக்காக உயிர் விட்ட அந்த ஆவியை வானத்தில் இருந்து புஷ்பக விமானம் வந்து ஏற்றிக்கொண்டு சிவலோகம் நோக்கி சென்றது. இந்திரன் முனிவரின் முதுகுத்தண்டுடன் சென்று விருத்திராசுருடனும் போரிட்டான். ஆனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அசுரப்படைகள் முழுமையாக அழிந்து விட்டன. விருத்திரனுக்கு ஆச்சரியம். இப்படியும் ஒரு ஆயுதமா? இனியும் இவன் முன்னால் நின்றால் உயிரிழக்க நேரிடும் என்றெண்ணி அவன் கடலுக்குள் போய் அங்கே ஏற்கனவே மறைந்திருந்த அசுரர்களுடன் போய் இணைந்து கொண்டான். தேவேந்திரன் பிரம்மாவிடம் ஓடினான். கடலுக்குள் மறைந்தவனை எப்படி பிடிப்பது என்று யோசனை கேட்டான். மகிரிஷி அகத்தியரால் மட்டுமே அது முடியும். காவிரியும் தாமிரபரணியும் தன் கமண்டலத்துக்குள் அடக்கியவர் அவர். அவரை சந்தித்தால் இதற்கு விடிவு பிறக்கும் என்றார். இந்திரன் அகத்தியரை தேடிச் சென்று நமஸ்கரித்து வந்த விஷயத்தை சொன்னான். அது பற்றி கவலை வேண்டாம் என அருள்வாளித்த அகத்தியர் அந்த கடல் அருகே சென்று உளுந்து அளவுக்கு மாற்றி அதை உள்ளங்கையால் அள்ளி பருகிவிட்டார். வற்றி போன கடலுக்குள் அசுரர்கள் அங்குமிங்கும் ஓடினர். விருத்ராசுரனை நோக்கி முதுகுதண்டை வீசினான் தேவேந்திரன். அது அவனை விரட்டிச் சென்று தலையை கொய்தது. குரு நிந்தனை மிகவும் பொல்லாதது. எப்படி தெரியுமா? விருத்திராசுரன் மடிந்த அடுத்த கணமே கொலை பாவமான பிரம்மகத்தி அவனை தொற்றிக் கொண்டது. குருவை ஒருமுறை அவமதித்தால் அவன் தொடர்ந்து அவஸ்தைகளை அடைந்து வந்தான். இன்னும் அது தீர்ந்தபாடில்லை. நாராயணன், பிரம்மா ஆகியோர் இருந்தும் 2 மகரிஷிகளின் உதவியிருந்தும் இப்படி ஒரு நிலை. அதனால்தான் தேவத்துக்கு முன்னதாக குருவுக்கு ஸ்நானம் கொடுத்தார்கள் பெரியவர்கள். கொலைப்பாவம் காரணமாக இந்திரனுக்கு சித்த பிரம்மை ஆகிவிட்டது. அவன் தரையில் உருண்டு புரண்டு அரட்ட ஆரம்பித்தான். பின்னர் ஒரு தாமரை தண்டுக்குள் சென்று அதனோடு ஐக்கியமாகிவிட்டான். இப்போது தேவலோகத்தில் தலைமை பொறுப்பு காலியாகிவிட்டது. தேவேந்திரன் போன இடம் தெரியவில்லை. இதனால் நகுஷன் என்ற தேவனை இந்த பதவியில் தேவர்கள் அமர்த்தினர். நகுஷன் பதவிக்கு வந்தவுடன் ஆட்டம் போட ஆரம்பித்து விட்டான். இந்திர பதவியில் இருக்கும் எனக்கு இந்திராணி சொந்தமாக வேண்டும் என்று வாதம் செய்ய ஆரம்பித்து விட்டான். இந்திராணிக்கு பல வகைகளிலும் தொந்தரவு கொடுத்தான். இந்திராணி அதற்கு படியவில்லை. ஒரு நாள் இந்திராணியை தன் அந்தப்புறத்துக்கு இழுத்து வாருங்கள் என்று காவலர்களுக்கு உத்தரவு போட்டான். இந்த விஷயம் தேவகுருவிற்கு தெரிந்துவிட்டது. ஆஹா, நம்முடைய பிடிவாதத்தால் இந்திராணிக்கு களங்கம் வரலாமா? அவளது கற்புக்கு பங்கம் வந்தால் நான் தானே பொறுப்பு என்று முடிவெடுத்து தேவலோகம் சென்றார். இந்திராணி அவரது பாதங்களில் விழுந்து தன் கணவர் மீது கொண்ட கோபத்தை மறந்து விடுபடியும் தன் கற்புக்கு பாதுகாப்பு கேட்டும் மன்றாடினாள். அவளது கண்ணீர் பிரகஸ்பதியை கரைத்தது. குருபலம் குறைந்தவர்கள் நவக்கிரக சன்னதியில் உள்ள குருவிடம் கண்ணீர் விட்டு மன்றாடினால் இரக்க குணமுள்ள குரு சோதனைகளை குறைப்பார் என்பது இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் தகவல். குருதேவர் அவளை சமாதானம் செய்து, ராணி கவலைப்படாதே, நகுஷன் உயர் பதவியில் இருக்கிறான். அவன் மாபெரும் வீரன் வேறு. அவனை அவ்வளவு எளிதில் யாராலும் அடக்க முடியாது. அந்த பராக்கிரமசாலியை அடக்க ஒரு உபாயம் சொல்கிறேன் கேள். அவனை ஒரு தங்க பல்லக்கில் அமர்ந்து 7 ரிஷிகள் அதனை தூக்கி வர வேண்டும் என்றும், அவ்வாறு என்னை காண வந்தால் நான் உனது மனைவியாவேன் என்றும் சொல்லி அனுப்பு என்றார். குருவின் கட்டளை ஏற்ற இந்திராணியும் அவ்வாறே செய்தாள். நகுஷன் சப்த ரிஷிகளை வரவழைத்தான். ரிஷிகளே, என்னை இந்திராணியின் இருப்பிடத்துக்கு பல்லக்கில் அமர்த்தி தூக்கிச் செல்லுங்கள் என உத்தரவு போட்டான். பல்லக்கு புறப்பட்டது. அவர்களில் ஒரு ரிஷி மட்டும் சற்று மெதுவாக சென்றதால் மற்றவர்களும் மெதுவாக நடக்க வேண்டியதாயிற்று. நகுஷன் பல்லக்கில் இருந்தபடியே மெதுவாக செல்பவன் யார் என்று உரிமையில் கத்தினான். அந்த முனிவர் அவனை எட்டி பார்த்தார். ஓ அகத்தியரா, இந்த குள்ளனால் தான் தாமதமா? அகத்தியரே, என் அவசரம் உமக்கென்ன தெரியும்? இந்திராணியை அடைய வேண்டும் என்ற விரகம் தாழாமல் அவதிப்படும் என்னை கொஞ்சமாவது புரிந்து கொண்டீரா? பருந்தை காணும் பாம்பு எப்படி வேகமாக ஊர்ந்து செல்லுமோ அதேபோல் பல்லக்கை வேகமாக சுமந்து செல்லுங்கள் என உத்தரவிட்டான். அகத்தியர் சாதாரணமானவரா? தன்னை அவமதித்த அந்த காமாந்தகாரனை விடுவாரா? நகுஷா, நீதிமுறை புரழ்ந்து நெறிகிட்ட வார்த்தைகளை பேசினாய். உன் மோகத்தை தீர்க்க சப்த ரிஷிகளான எங்களை பாம்பு போல் விரைந்து செல்ல சொன்னாயே. அடே, அந்த பாம்பாகவே நீ மாறுவாய், இப்போதே இறப்பாய் என்று சாபமிட்டார். பெரியவர்கள் நம்மை சுமப்பவர்கள்.
குடும்பங்களில் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு இளையவர்களை வளர்ப்பவர்கள் அவர்கள். அவர்களை நாம் மதிப்புடன் நடத்த வேண்டும். இல்லாவிட்டால் நகுஷனை போல் கடும் சாபத்துக்கு ஆளாகி நம்மையே இழந்து விடுவோம். அகத்தியரின் சாபம் பொய்க்குமா? உடனடியாக பலித்து விட்டது. நகுஷன் பாம்பாக மாறி பல்லக்கில் இருந்து விழுந்து படமெடுத்து தன்னை சுற்றி நின்ற காவலர்களை கடிக்கச் சென்றான். உடனே காவலர்கள் அதை அடித்தே கொண்டு விட்டனர். பாம்பு இறந்தது. அகத்தியரால் நகுஷன் மாண்ட செய்தி இந்திராணியை எட்டியது. தனது கற்புக்கு களங்கமராமல் காப்பாற்றிய அகத்தியரை அவள் மனதார வணங்கினாள். பின்னர் தேவகுரு பிரகஸ்பதி தாமரை தடாகத்தில் மறைந்திருந்து இந்திரனை தேடிச் சென்று அவனை வரவழைத்தார். குருவார்க்க கோடி நன்மையாயிற்றே. இந்திரன் தான் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு அவரது பாதங்களை பற்றி கொண்டான். குருவே, அடியேன் தங்களை கண்டுகொள்ளாமல் இருந்ததன் விளைவை அனுபவித்து விட்டேன். தங்களுக்கு அவமானம் விளைவிக்கும் அவற்றை பொருட்படுத்தாமல் என் மனைவியின் மானத்தை காப்பாற்றினீர்கள். தாங்கள் கிருபை வேண்டும் என பிரார்த்தித்தான். பின்னர் பிரம்மதி தோஷம் நீங்குவதற்காக பூலோகம் சென்று அங்குள்ள புனித தீர்த்தங்களில் நீராடும்படியும் தேவர்கள் எல்லோருமே அங்கு செல்லலாம் என்றும் ஆலோசனை சொன்னார். அதன்படி இந்திரனின் தலைமையில் புஷ்ப விமானத்தில் அனைவரும் பூலோகம் புறப்பட்டனர். பனி பொங்கும் கையிலை மலையில் இறங்கிய அவர்கள் சிவபெருமானையும் உமாதேவியும் வணங்கி கேதாரம், காசி உள்ளிட்ட தலங்களை தரிசித்தனர். கங்கை, யமுனை, சரஸ்வதியில் நீராடினர். நாம் பூலோகத்தில் வாழ்கிறோம் என்றால் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். தேவர்கள் கூட அவர்கள் செய்த பாவம் நீங்க பூலோகத்து புண்ணிய தீர்த்தங்களை நாடிதான் வரவேண்டியுள்ளது. ஆனால் அதன் அருமை தெரியாமல் நாம் ஆறுகளை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறோம். இனியேனும் நதிகளின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு அவற்றுக்குரிய மரியாதையை செய்ய வேண்டும். பின்னர் அவர்கள் கடம்பவனத்தை அடைந்தனர். அங்கே ஒரு லிங்கம் தென்பட்டது. அதை கண்ட இந்திரன் அவ்விடத்தில் ஒரு தாமரை குளம் இருந்ததையும் பார்த்தான். அந்த தீர்த்தத்தில் தங்க தாமரைகள் பூத்திருந்தன. அந்த லிங்கத்திற்கு பூஜை செய்த இந்திரன் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவிடம் உடனடியாக லிங்கம் இருந்த இடத்தில் அழகிய விமானம் அமைக்குமாறு பணித்தான். 8 யானைகள் தாங்கும் அழகிய விமானத்தை விஸ்வகர்மா அமைத்தார். பல நாட்களாக அங்கேயே தங்கி இந்திரன் பூஜைகள் செய்தான். அவனது பிரம்மகத்தி தோஷம் நீங்கிவிட்டது. இறைவன் அவன் முன்னால் தோன்றி, இந்திரா, உன் மீதான சாபம் நீங்கியது. நான் இந்த தலத்தில் சொக்கநாதர் என்ற பெயருடன் எழுந்தருள்வேன். சோமசுந்தரர் என்றும் என்னை அழைப்பர். இத்தலத்துக்கு வருபவர்கள் தீராத பாவங்களும் நீங்க பெறுவர் என அருள்பாலித்தார். பின்னர் அனைவரும் தேவலோகம் சென்றனர். அங்கு சென்றதும் மற்றொரு புது பிரச்சனை தோன்றியது. இது அடுத்த அத்தியாயத்தில்.